எல்லாரும் நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். අපි සියලු දෙනාම දැස් පියාගෙන ඉන්න විදිහටම අපි එහෙමම යාඥා කරමු. අපි வார்த்தைக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். වචනේ උදෙසා අපි යාඥා කරමු. யார் யார் என்னென்ன பாரத்தோடு பிரச்சனையோ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீர்களோ කවුරු කවුරු මොන බරෙන්ද ප්‍රශ්න වලින්ද ඇවිත් සිටින්නේ? என் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவாரா. ස්වාමීන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ කතා කරන இன்றைக்கு සේක්වා. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். අද ඔයගොල්ලන්ගේ ජීවිතේක හස්කමක් සිදු ஒரு වෙයි. அதிசயம் நடக்கும். ඒක විශ්මපත් වෙන දෙයක් සිදු වෙයි. வேதம் சொல்லுகிறது நீங்கள் தேவனை விசுவாசித்தால் அவருடைய மகிமையை காண்பீர்கள் என்று. සුදු බයිබලයේ කියනවා ඕගොල්ලෝ ස්වාමීන් වහන්සේ දෙවියන් වහන්සේ විශ්වාස කරුවොත් ඒ ස්වාමීන් වහන්සේගේ මහිමය ඔයගොල්ලන්ට අත්දකින්න පුළුවන් කියලා. இன்றைக்கு தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். අද දෙවියන් වහන්සේගේ මහිමය ඔයගොල්ලෝ සියලු දෙනාම දකි. இன்றைக்கு வந்த வண்ணமாய் நீங்க திரும்பி போக අද மாட்டீர்கள். ඔයගොල්ලෝ ආවා සමානව නැවත හැරිලා යන්න යන්නේ නැහැ. உள்ளும் புறம்பும் ஒரு மாற்றம் உண்டாகும். අද ඔයගොල්ලන්ගේ ජීවිතේක වෙනසක් ඇති වෙයි. ஒரு அற்புதம் நடக்கும். ඒක අහස්කමක් ඇති වෙයි. ஒரு அதிசயம் நடக்கும். ඒක විශ්මපත් වෙන දෙයක් ඔයගොල්ලන්ගේ ජීවිතේ සිදු වෙයි. அதை செய்கிறவன் ஆண்டவராய் இயேசு ඒක கிறிஸ்து. කරන්නේ අපේ ස්වාමීන් වහන්සේ යේසුස් වහන්සේයි. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து யாரும் வெறுமையாய் திரும்பி போனது இல்லை. දෙවියන් වහන්සේ යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ ළඟට කවුරු නමුත් ඇවිත් නැවත හිස් අතින් හැරිලා ගියේ නැහැ. அவர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடந்தது. සාම කෙනෙකුම ජීවිතේ හස්කමක් அவர் සිදු වුණා. சொல்லுற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களா இருந்தால் அற்புதம் நடக்கும். එතුමන් වහන්සේ කියන වචනයට ඔයගොල්ලෝ කීකර වුණා නම් ඔයගොල්ලන්ගේ ජීවිතේ අහස්කම් සිදු වෙයි. அதிசயம் நடக்கும். විශ්වපත් වෙන දේ සිදු වෙයි. நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்லை. ඔයගොල්ලෝ කවුරු වුණත් කමක් නැහැ. இந்த நாளிலும் ஒரு வார்த்தை உங்களுக்கு கண்களை மூடி சொல்லுங்க. ඕගොල්ලෝ මේ වෙලාවේදී ඔයගොල්ලන්ගේ දැස් දෙක පියාගෙන එක වචනයක් කියන්න. என்னோடு பேசும் ஆண்டவர். මාත් එක්ක කතා කරන්න ජේසුනි. ஒரு வார்த்தை சொல்லும் එක ஆண்டவர். වචනයක් කියන්න ජේසුනි. என் வாழ்க்கை மாறத்தக்கதா. මගේ ජීවිතේ වෙනස් වෙන්න පිණිස ஒரு வார்த்தை சொல்லும் එක ஆண்டவர். වචනයක් කියන්න ස්වාමිනී. எல்லாரும் கண்களை மூடி கேளுங்க සියලු ஆண்டவர். දෙනාම දැස් පියාගෙන ඉල්ලන්න. ஆண்டவரிடத்திலே கேளுங்க. දෙවියන් වහන්සේ ළඟ ඉල්ලන්න. ஆண்டவரிடத்திலே கேளுங்க. දෙවියන් වහන්සේ ළඟ ஒரு ඉල්ලන්න. மனுஷனுடைய சத்தத்தை அல்ல. එක මනුෂ්‍යයාගේ ශබ්දයක් ஆண்டவருடைய නෙමෙයි. சத்தத்தை கேட்க මම வந்திருக்கிறீர்கள். දෙවියන් වහන්සේගේ ශබ්දය ஆண்டவர் අසන්න විදිනවා. பேசுவாராக. ස්වාමීන් වහන්සේ இந்த කතා நாளிலே කරන பேசுவாராக. අද දවසේ කතා කරයි. எம்மை நேசிக்கிறங்க நல்ல ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். අපිට ප්‍රේම කරන්න යහපත් දෙවියන් වහන්සේට අපි ස්තුති කරනවා. இந்த அருமையான வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம். මේ යහපත් වෙලාවට වහන්සේට ස්තුති இந்த කරනවා. மாலை வேளையிலே எங்களோடு நீர் මේ பேசுவீராக. සවස් භාගයේ වහන්සේ අප සමග කතා කරන්න. உம்முடைய இருதயம் எதற்காய் பாரப்படுகிறதோ ඔබ වහන්සේගේ හදවත මොනවටද බරින් සිටින්නේ? அதை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. ඒක අපිට එළිදරව් කරන්න. எங்களோடு இடைப்படுவீராக. අප සමග සම්බන්ධ වෙන්න இந்த යේසුනි. புதிய வருஷத்திலும் புதிய காரியங்கள் நடப்பதாக. මේ නව වසරේ අලුත් දේවල් සිදු எங்கள் වෙනවා. வாழ்வில நடப்பதாக. අපේ ජීවිතේ සිද්ධ වුණ දේ. எங்கள் ஆவி ஆத்தும சரத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். අපේ ආත්ම ශරීරය අපේ ජීවිතය පව වහන්සේගේ දයාවට ඔප්පු කරනවා. கர்த்தருடைய ஆவியான ஆட்கொள்ளுவீராக. ස්වාමීන් වහන්සේගේ ශුද්ධත්වය ආளுගය වහන්සේ செய்வீராக. රජ කරපු දෙන් எங்களை மறைத்துக் கொள்ளுகிறோம். අපි වසා ගන්න. உம்முடைய வார்த்தையை நாங்கள் உயர்த்துகிறோம். ඔබ වහන්සේගේ වචන අපි ඔසවනවා. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. தயவு செய்து எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளுங்க. කරුණාකරන සියලු දෙනාම ඉඳ ගන්න. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். යේසු ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් ඔයගොල්ලෝ සියලු දෙනාම අපි පිළිගන්නවා. இந்த ஆண்டு பரிபூரணத்தின் ஆண்டு. මේ වසර සම්පූර්ණ කමේ වසරයි. ஆமென். ආමේන්. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க இந்த ஆண்டு பரிபூரணத்தின் ஆண்டு. ළඟ ඉන්න එක්කෙනා බල්ලා කියන්නේ මේක සම්පූර්ණ කමේ වසරයි உங்கள் කියලා. குறைவுகள் நிறைவாகிற ஆண்டு. ඕගොල්ලන්ගේ අඩුපාඩුකම් සම්පූර්ණ වෙන கடந்த වසරයි. வருஷம் எல்லாம் எந்த குறைகளோடு நீங்க இருந்தீர்களோ පරණ අවුරුද්ද මොන අඩුපාඩුකම් වලින්ද ඔයගොල්ලෝ සිටියේ? அந்த குறைகள் எல்லாம் நிறைவாகிற ஆண்டு. ඒ අඩුපාඩුකම් සම්පූර්ණ වෙන වසරයි. பரிபூரணத்தின் ஆண்டு. සම්පූර්ණත්වයේ වසරයි. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற ஆண்டு. ඔයගොල්ලෝ ආශිර්වාදමත් වෙන වසරයි. உங்கள் எல்லா குறைகளும் நிறைவாகும். ඔයගොල්ලන්ගේ සෑම අඩුපාඩුකම සම්පූර්ණ වෙයි. என்ன நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ඒ මොකද යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ ඒ දේ සම්පූර්ණ කරන්න බලවත්ව அதை සිටිනවා. செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ඒ දේ කරන්න ස්වාමීන් වහන්සේ බලවත්ව සිටිනවා. என் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. මගේ දෙවියන් වහන්සේට බැහැ කියලා මොකුත් නැහැ. என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். මගේ දෙවියන් වහන්සේ ඔයගොල්ලන් ආශිර්වාද කරයි. இந்த நாட்களிலும் எபேசியன் ரூபத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். මේ වෙලාවේදී එපිස පොත අපි පෙරලා ගමු. 3ஆம் அதிகாரம். 3 වෙනි පරිච්ඡේදය. இந்த நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுலால் எழுதப்பட்டது. මේ පොත ඇවිල්ලා අපොස්තල පවුල් තුමා ලියපු පොතක්. இந்த ரூபத்தின் நோக்கம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் மகிமையை வெளிப்படுத்துவது. මේ පොතේ ප්‍රධානම ඕකේ තිබෙන බලාපොරොත්තුව ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේගේ ශරීරය සුද්ධ ස්වභාවයේ මහිමය එළිදරව් කිරීම. இந்த நிருபத்தில் அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம்.
මේ කොටස අපිට ගොඩාක් දේවල් අපිට බලන්න පුළුවන්. அதுல விசேஷமான காரியம் என்றால் அப்போஸ்தலனாகிய இருதய பாரத்தை நாங்கள் பார்க்கிறோம். ඒ සුදෝ පවුලුතුමාගේ හිතේ තිබෙනා ඔය බර අපිට දකින්න පුළුවන්. அவன் இருதய பாரத்தினால் ஜெபித்த ஜெபங்களை நாங்கள் பார்க்கிறோம். ඒ හිතේ බරෙන් යාඥා කරපු යාඥාවල අපිට බලන්න පුළුවන්. எதற்காக அவன் கூடுதலாய் பாரப்பட்டானோ මොන උදෙසාද ඔහු වැඩිපුර බර වුණේ? அந்த பாரத்தை நாங்கள் பார்க்கிறோம். ඒ බර අපි බලන්න පුළුවන්. இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் எழுப்பிவிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள்னு சொன்னா உங்களுடைய இருதயத்தின் பாரம் வெளிப்படும். මම කියන්නම් දැන් ඕගොල්ලන්ගේ කවුරු හරි නැගිටලා යාඥා කරන්න කියලා කිව්වොත් ඔය හදවතේ තිබෙන බර ඒක එළිදරව් වෙයි. குறிப்பா நாங்க டிலிஷன் நாங்க சொன்னா ஜெபம் பண்ணுங்க டிலிஷன் சொன்னால் உடனே டிலிஷ் ப்ரே பண்ணுவார். சிங்களாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், சிங்கள சபை பெருக வேண்டும் என்று அவருடைய இருதய பாரம் வெளிப்படும். දැන් මට යාඥා කරන්න කියලා කිව්වොත් ඉලිෂ් යාඥා කරන්න කියලා කිව්වොත් මම ටකා යාඥා කරා සිංහල ජනතාව ගැලවීම ලබන්න ඕනේ, සිංහල ජනතාව දෙවියන් වහන්සේ දැනගන්න ඕනේ, සිංහල සභාව වර්ධනය වෙන්න ඕනේ කියලා යාඥා කරයි. என்ன அவருடைய இருதயத்தின் பாரம். ඒ මොකද නම් මගේ හදවතේ තියෙන බර ඒක තමයි. நாங்க அப்புறம் ஏக்குமார சொல்வோமானால் அவர் சொல்றார் வாகனம் ஓட்டுறதுக்கு அநேக பேர் எழுப்பும் ஆண்டவரே, நல்ல ரைவர்ஸை தாங்க ஆண்டவரே அவர் ஜெபம் பண்ணுவார். ජයකුමාර සහෝදරයාට අපි යාඥා කරන්න කියලා නැගිටලා යාඥා කරන්න කියලා කිව්වනම් සභාවේ හොඳ ට්‍රාන්ස්පෝර්ට් සේවකයෝ නැගිටවන්න ස්වාමිනී. ඒ විතරක් නෙමෙයි හොඳට උත්සාහවන්තව ගිහිල්ලා ජනතාව ගිහිල්ලා එක්කගෙන එන්න බස්සන්න පුළුවන් ඩ්‍රයිවර්ස්ලා සභාවේ නැගිටන්න කියලා යාඥා කරා. இருதயத்தின் பாரம். ඒ මොකද ඔහුගේ හදවතේ තිබෙන බර ඒක තමයි. அதே போல தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் பாரப்படுகிறான். ඒ වගේ තමයි සුද්ධ පවුලුතුමත් බර වෙනවා එක දෙයකට. இந்த பரிபூரணத்தின் நாளிலும் நாங்கள் பரிபூரணத்தை நோக்கி செல்ல வேண்டிய 2-3 காரியத்தை நாங்கள் பார்ப்போம். මේ වගේම සම්පූර්ණ වූ මේ වසර කියනවා මේ වසර ස්වාමීන් වහන්සේ දුන්නා මේ වසරේ අපි කාරණාවල් දෙකක් අපි බලන්න යනවා විශේෂයෙන් අද. நாங்கள் எபேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். අපි එපිසිය පොතේ 3 වෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි වචනය අපි බලන්න යනවා. එපිසිය 3 වෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි වචනය. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு ஆமென். ඒ ගෝත්‍රයට නම් දෙන්නා වූ පියාණන් වහන්සේට මම මාගේ දනනමා இந்த பரிபூரணத்தை நோக்கி செல்லுகிற நாங்கள் මේ සම්පූර්ණත්වය අපි එල්ලේ කරා දුවනවා අපි வார்த்தை சொல்லுகிறது සුදෝ වචනය කියනවා நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு ඒ ගෝත්‍රයට නම් දෙන්නා වූ පියාණන් වහන්සේට මම මාගේ දනනමා කියලා උන්වහන්සේගේ කියලා කියනවා මේ වචනේ. முதலாவது காரியம் ප්‍රථම කාරණාව ஜெபத்தில் பரிபூரணப்பட வேண்டும். අපි යාඥාවේ සම්පූර්ණ විය යුතුයි. நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். අපි යාඥා කරන අය හැටියට සිටිය යුතුයි. அதுவும் பிதாவாகிய தேவனை நோக்கி ඒ පියාණන් වූ දෙවියන් වහන්සේ දෙස බලා இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් நாங்கள் முழங்கால் படியிட்டு நாங்கள் ஜெபம் பண்ண අපි வேண்டும். දනනමා අපි යාඥා කර යුතුයි. நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம் අපි සුද්ධ බයිබලයේ බලනවා. அநேகர் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறார்கள். ගොඩාක් අය දනනමා යාඥා කරලා තිබෙනවා. அவருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நடந்திருக்கிறது. ඒගොල්ලන්ගේ ජීවිතේ ගොඩක් දේවල් සිදු වෙලා තිබෙනවා. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி එම இருக்கிறார். නිසා දෙවියන් වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දනගස නම යාඥා කරලා තිබෙනවා. தானியேல் 3 நேரம் ஜெபம் பண்ணி இருக்கிறார். දානියෙල් තුන් පාරක් යාඥා කරලා எலியா තිබෙනවා. ஜெபம் பண்ணி එලියා இருக்கிறார். යාඥා කරලා තිබෙනවා. யோனா ஜெபம் பண்ணி இருக்கிறார். යෝනා යාඥා කරලා நெகேமியா තිබෙනවා. ஜெபம் பண்ணி යෙහෙමියා இருக்கிறார். යාඥා කරලා எஸ்ரா තිබෙනවා. ஜெபம் பண்ணி එස්රා இருக்கிறார். යාඥා කරලා තිබෙනවා. அதே போலதான் ඒ වගේම තමයි கூடுமான அளவு පුළුවන් තරමට நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ண பழகிக் கொள்ள අපේ வேண்டும். දන නමලා අපි යාඥා කරන්න පුරුදු වෙන්න ඕනේ. இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அநேக எழுந்து பிரகாசித்துக் கொண்டு அநேக ஊழியக்கார வாழ்க்கை. අපි මේ ලෝකයේ බලන්න පුළුවන් ගොඩාක් නැගිට බැබිලෙන් ඉන්න සිටිනවා දැන් සේවකයෝ. அநேக நாட்கள் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறார்கள். ඒගොල්ලෝ අධික කාලයක් ඒක දන නම යාඥා කරලා சில තිබෙනවා. பேருடைய முழங்கால்கள் பார்க்க முடியாது. සමහරක් සේවකයන්ගේ දනිස් දකින් බලන්න බෑ. அந்த மான்களுடைய அந்த கால்கள் போல இருக்கும். ඒක අර මුවන්ගේ කකුල් වගේ තිබෙනවා. அவர்கள் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறார்கள். ඒගොල්ලෝ දනගසා යාඥා කරලා තිබෙනවා. முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். දනගසලා යාඥා කරන එක ස්වාමීන් වහන්සේ කැමැත්තෙන් සිටිනවා. கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். ස්වාමීන් වහන්සේ දනනමා කරන යාඥාව ආශිර්වාද කරනවා. நாங்கள் ஜெபம் பண்ணுறவர்களாய் முதலாவது இருக்க வேண்டும். අපි යාඥා කරන අය හැටියට ප්‍රථමයෙන් සිටිය යුතුයි. முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க අපි வேண்டும். දනනමා යාඥා කරන අය හැටියට සිටිය යුතුයි. பாருங்க எல்லாவற்றுக்கும் நாங்கள் நேரம் ஒதுக்க முடியும். බලන්න අපි හැම දෙයකම අපි වෙලාව ஆனால் ගන්න ஜெபம் කරනවා. என்று வந்தால் நேரம் ஒதுக்க முடியாது. නමුත් යාඥාව කියලා කිව්වොත් අපිට වෙලාව அநேக ගන්න කරන්න சொல்லுற බෑ. ஒரு காரியம் ஜெபிக்க நேரம் இல்ல சிஸ்டர், ஜெபிக்க நேரம் இல்ல பாஸ்டர் என்று. ගොඩාක් අය කියනවා ඒගොල්ලෝ පහසුවට කියන දෙයක් තමයි යාඥා කරන්න වෙලා නැහැ පාස්ටර්, යාඥා කරන්න වෙලා නැහැ සහෝදරී කියලා. நேரத்தை நாங்கள் தான் கடைபிடிக்க வேண்டும்.
වෙලාව අපි තමයි ගන්න ඕනේ. நேரத்தை நாங்க தான் வாங்க முடியும். වෙලාව අපිට තමයි අපිට ලබා ගන්න நாங்கள் පුළුවන්. ஜெபத்துக்கு நேரத்தை எடுக்க வேண்டும். යාඥාවට වෙලාව අපි ගත යුතුයි. இந்த இங்கிலாந்து தேசத்திலே வாழ்ந்த ஜான் வெஸ்லியோட அம்மா මේ එංගලන්ත දේශයේ ජීවත් වුණා ජෝන් වෙස්ලිගේ මව ஒவ்வொரு நாளும் அரை மணித்தியாலம் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஜெபிக்க அவர் நேரம் எடுப்பாரா. ඒ විතරක් නෙමෙයි ඒ මව ඇවිල්ලා හැම ළමයෙකුටම පැය භාගයක් යාඥා කරනවලු තනියම. எங்களுக்கு குறைந்தது 4 அல்லது 5 பிள்ளைகள் தான். අපේ ළමයි වැඩිමුණොත් 4යි නැත්තම් 5යි තමයි. ஆனால் நேரம் இல்லை என்று நாங்கள் சொல்லுவோம். නමුත් වෙලා නැහැ කියලා කියනවා අපි. ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ணுறவர்களாய் மாற வேண்டும். ඒ නමුත් අපි යාඥා ஜெபிக்கிறதுல நாங்கள் பரிபூர்ணப்பட வேண்டும். අපි යාඥා කරන හැටියට වෙනස් நாங்கள் වෙ ஜெபம் යුතුයි. பண்ண வேண்டும். යාඥාවේ ஜெபிக்காமல் සම්පූර්ණත්වය எந்த යුතුයි. ஊழியம் செய்ய முடியாது. යාඥා කරන්නේ නැතුව சில මොන வேளை සේවයක් நாங்கள் කරන්න හොඳ නැහැ. ஊழியம் செய்யற மாதிரி இருக்கும். සමහරක් වෙලාවට අපි සේවය කරනවා ஆனா නෙතියි. கொஞ்ச நாள்ல நாங்கள் சோர்ந்து போய் விடுவோம். නමුත් ටික காலෙකින් අපි දුර්වල அது වෙලා යයි. மாமிசத்துல ஓடுற நாட்கள். ඒ මොකද නම් ඒ ஆனா මාංශය දුර நாங்கள் නිසා. எப்பொழுது முழங்கால் படியிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோமோ එනමුත් කවදාද අපි දනගස්සලා යාඥා அப்பொழுது කරන්නේ? ஆண்டோட பாதத்துல காத்திருந்து කවදාද ஜெபிக்கிறோமோ ස්වාමීන් වහන්සේගේ පාමුල බලා සිට අපි යාඥා நாங்க කරන්නේ? வல்லமையா ஊழியம் செய்ய முடியும். අපි බලවත් ලෙස අපිට සේවය කරන්න පුළුවන්. அந்தரங்கத்தில் கேட்கிற பிதா வெளிரங்கமாய் பலன் அளிப்பார். සංගවිලා කරන දෙයට ස්වාමීන් වහන්සේ එළිදරව් එකට පිළිතුරු දෙනවා. மற்றது இன்னொரு காரியம், අනිත් එක තවත් එක් කාරණාවක්. நாங்கள் ஜெபிக்கிறதை எங்கள் பிள்ளைகள் காண வேண்டும். අපි යාඥා කරන එක අපේ දරුවෝ දකින්න எங்கள் ඕනේ. பெற்றோர் காண வேண்டும். අපේ දෙමව්පියෝ දකින්න ඕනේ. சில பேரண்ட்ஸ் ஜெபம் பண்ண மாட்டார்கள். සමහර දෙමව්පියෝ යාඥා කරන්නේ නැහැ. ஆனா பிள்ளைகளை ஜெபிக்கும்படி வற்புறுத்துவார்கள். නමුත් දරුවන්ට යාඥා කරන්න කියලා බනිනවා. ஏன் குழப்படிச்சுதான் போய் ஜெபம் பண்ணன்னு சொல்லுவார்கள். මොනවා හරි වැරදි කරුවොත් කියලා දරුවන්ට යාඥා කරන්න ஆனா කියනවා. அவர்கள் ஜெபம் பண்ணத பிள்ளைகள் கண்டிருக்க மாட்டார்கள். නමුත් දෙමව්පියෝ යාඥා කරන දරුවෝ දකින්නේ නැහැ. நான் அநேக சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். මම ගොඩාක් සාක්ෂි අහලා තිබෙනවා. பிள்ளைகள் சொல்வார்கள் என் அம்மா ஒரு ஜெப அம்மாண்டு. මගේ සමහර දරුවෝ ඇවිල්ලා කියනවා මගේ අම්මා ඇවිල්ලා යාඥාව එක බර තියෙන මවක්. என் தாய் எனக்காய் ஜெபிக்கிறார்கள் මගේ என்று. අම්මා මාව දෙසා යාඥා කරනවා. என் தகப்பன் எனக்காய் ஜெபிக்கிறார்கள் මගේ என்று. පියා මාව දෙසා යාඥා இன்றைக்கு කරනවා. நான் வல்லமையாய் ஊழியம் செய்வதானால் என் அம்மா அப்பா ஜெபம் பண்ண ஜெபம் தான் என்று. අද කියන සමහර සේවකයෝ කියනවා මම බලවත් ලෙස සේවය කරන්න එකම කාරණාව මොකද්ද නම් මගේ අම්මා තාත්තගේ යාඥාව නිසායි කියලා. பாஸ்டரோட சாட்சியை கூட நீங்க கேட்டிருப்பீர்கள். පාස්ටර්ගේ සාක්ෂිය ඔයගොල්ලෝ අහන්න ඇති. அம்மா அக்காவோட ஜெபம் தான் அவரை இத்தாலியிலிருந்து அழைத்து வந்தது. අම්මගේ අක්කගේ යාඥාව තමයි ඉතාලියේ ඉඳලා ඌ உங்களோட කැඳවනවා. பிள்ளைக்காய் நீங்கள் எப்பொழுதும் முழங்கால் படிட்டு நீங்க ஜெபிக்கிறீர்களோ ඕගොල්ලන්ගේ දරුවෝ දෙසා කොහොමද කවදාද ඕගොල්ලෝ දනගසා යාඥා ஒரு කරන්නේ? நாளும் ஒரு எல்லையை விட்டு உங்களோட பிள்ளை போக முடியாது. කවදාවත් එක එල්ලයකින් පහු කරන ඕගොල්ලන්ගේ දරුවන්ට என் යන්න බෑ. ஆண்டவர் உங்களோட பிள்ளையை காத்துக் கொள்ளுவார். ඒ මොකද නම් මගේ දෙවියන් වහන්සේ ඕගොල්ලන්ගේ දරුවන්ව ආරක්ෂා කරයි. பாவப்பட்ட தேசம், මේක පාපයෙන් පිරුණු දේශයක්. பாவம் பெருகின தேசம். මේ පාපය විශාල වුණ මේ உங்களோட රටක් මේක. பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், ඕගොල්ලන්ගේ දරුවෝ ආරක්ෂා වෙන්න ඕන உங்களோட නම් பிள்ளைகளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க வேண்டுமானால், ඕගොල්ලන්ගේ දරුවන්ට හොඳ මිත්‍රයෝ ලැබෙන්න உங்களோட ඕන නම් பிள்ளைகளுக்கு சரியான திருமணங்கள் நடக்க வேண்டுமானால் ඕගොල්ලන්ගේ දරුවන්ගේ හොඳ විවාහයක් සිදු වෙන්න ඕනේ නම් முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. ඕගොල්ලෝ දනගසලා යාඥා කරන්න. முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. දනගසලා යාඥා කරන්න. ஜெபிக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். යාඥා කරන ඕගොල්ලන්ව ස්වාමීන් වහන්සේ ආශිර්වාද කරයි. அடுத்த காரியம், අනිත් දේ ஜெபம் என்றால் என்ன? යාඥාව කියන්නේ මොකද්ද? ஜெபிக்கிறது என்றால் என்ன? යාඥාව කියන්නේ මොනවද? வாலிப பிள்ளைகள் பயப்படுவார்கள். තරුණ දරුණියෝ බය වෙනවා යාඥාව ஜெபிக்கிறது කියද්දී. என்றால் பயப்படுவார்கள். යාඥාව කියද්දී බය වෙනවා. என்றால் மணித்தியால கணக்கு இருக்க வேண்டும். ඒ මොකද නම් පැය ගණක් ස්වාමීන් වහන්සේ ගාව மணித்தியால ඉන්නවා. கணக்காய் இருக்க வேண்டும் என்று. පැය ගණක් ඉඳලා යාඥා කරන්න ඕනේ කියලා. அப்படி அல்ல. එහෙම නෙමෙයි. எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை பற்றி நீங்க அறியீர்களோ කොච්චර ඔයගොල්ලෝ යාඥා කරනවද? அவ்வளவுக்கு அவ்வளவு ஜெபம் இன்பமாய் இருக்கும். ඒ තරමට යාඥාව මිහිරිව තියෙයි. எவ்வளவுக்கு எவ்வளவு அவருடைய அன்பில நீங்க பெறுகிறீர்களோ කොච්චරටද ස්වාමීන් වහන්සේගේ ප්‍රේමය ඔයගොල්ලෝ වර්ධනය වෙලා තියෙන්නේ? அவ்வளவுக்கு அளவு உங்களுடைய ஜெப வாழ்வும் பெருகும். ඒ තරමට ඔයගොල්ලන්ගේ ජීවිතේ යාඥා ජීවිතේ විශාල වෙයි. ஜெபம் என்றால் தேவனோடு பேசுவது. යාඥාව කියන්නේ දෙවියන් වහන්සේත් එක්ක ஒரு කතා කරනවා. தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு, ඒක පියාටත් දරුවෙකුටත් තියෙන සම්බන්ධතාවය. தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு. ඒක මවකටත් දරුවෙකුටත් තියෙන සම්බන්ධතාවය. இந்த நாள பாருங்க, எவ்வளவுதான் பிள்ளை குழப்படி செய்தாலும், கைக்குழந்தை குழப்படி செய்தாலும் தாய் அந்த பிள்ளையை விட்டு விலகாது. මම බලන්න අද දවසේ කුඩා දරුවෙක් කොච්චර වැරදි නරක දෙයක් කරුවොත් අම්මා ඒ දරුවෙන් ඈත් වෙන්නේ නැහැ. எவ்வளவு டயர்ட் என்றாலும் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை தாய் செய்யும். කොච්චර මහන්සි වුණත්
අම්මා දරුවට කරන්න ඕන දේ அதே කරනවා. போலதான் தகப்பனாரும் செய்வார்கள். ඒ වගේ තමයි තාත්තත් ඒ දේ කරන්නේ. அதே போலதான் ஆண்டவரிடத்திலும் ඒ වගේ තමයි දෙවියන් වහන්සේ ஒரு நாளும் பிள்ளை தாயிடத்தில் பசிக்குது எனக்கு சாப்பாடு தாங்கன்னு சொல்ல வெட்கப்படாது. කවදාවත් එක දරුවෙක් අම්මට ගිහිල්ලා කියන්න ලැජ්ජ වෙන්නේ නැහැ මට බඩගිනි කියලා. ஸ்கூலுக்கு போறதுக்கு டிக்கெட்டுக்கு எனக்கு காசு தாங்கன்னு சொல்ல வெட்கப்படாது. ඉස්කෝලේට යන්න ටිකට් එකට මට සල්ලි දෙන්න කියලා ලැජ්ජ වෙන්නේ නැහැ. ஏண்டா தாய், ඒ මොකද නම් අම්මා. ஏண்டா தகப்பன். ඒ මොකද නම් තාත්තා. அதே போலதான் நாங்களும் ஆண்டவரிடத்துல ඒ වගේ තමයි දෙවියන් අපිත් දෙවියන් වහන්සේ ළඟ உள்ளதை உள்ளதென்று சொல்ல வேண்டும். තියෙන දේ තියෙන විදිහටම අපි කිය යුතුයි. இப்பொழுது என்ன குறைகளோடு இருக்கிறீர்கள்? දැන් මොන අඩුපාඩුකමෙන්ද ඔයගොල්ලෝ ඉන්නේ? என்ன விண்ணப்பத்தோடு මොන இருக்கிறீர்கள்? බලාපොරොත්තුෙන්ද ඉල්ලීම් වලින්ද ඉන්නේ? அது ஆண்டவரிடத்துல தெளிவா சொல்லுங்க. ඒක පැහැදිලිව දෙවියන් වහන්සේ ළඟ කියන්න. ஆண்டவர் இந்த குறைவு உண்டு, இந்த தேவை உண்டு, දෙවියන් වහන්සේ මේ අඩුපාඩුකම මට තිබෙනවා, මේ උවමනාකම මට තිබෙනවා. இதை எனக்கு சந்தியும் ஆண்டவரே. මේ දේ මට දෙන්න ජේසුනි. இன்னொரு காரியம், තවත් එක දෙයක්. நாங்கள் யாரை அதிகமாய் நாங்கள் நேசிக்கிறோமோ අපි කාවද අධිකව ප්‍රේම කරන්නේ? அவரோடு அதிகம் கூட நாங்கள் நேரம் செலவிட விரும்புவோம். ඒ අය සමග වැඩිපුර වෙලාව වැය කරන්න අපි කැමතියි. கணவன் மனைவியை நாங்கள் எடுக்கலாம், ස්වාමි පුරුෂයා බාරය හැටියට ගන්න පුළුවන්. லவ்வர்ஸை நாங்கள் எடுக்கலாம். අපි ප්‍රේමවන්තයන්ව ගන්න පුළුවන්. என்ன நாங்கள் எவ்வளவு அதிகமா அவளை நேசிக்கிறோமோ அவரோட கூட கதைக்க நாங்கள் விரும்புவோம். කොච්චරද අපි අධිකව ප්‍රේම කරන්නේ? ඒ අය සමග වැඩිපුර කතා කරන්න அதே කැමතියි. போலதான் ஆண்டவரும். ඒ වගේම තමයි දෙවියන් நாங்கள் වහන්සේ. எவ்வளவுக்கு எவ்வளவு என் ஆண்டவரை நான் நேசிக்கிறேனோ අපි කොපමණ දෙවියන් වහන්සේට අපි ප්‍රේම කරනවද? அவ்வளவுக்கு ஆண்டவர் சமூகத்துல இருக்க நாங்கள் விரும்புவோம். ඒ තරමට දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ ඉන්න අපි කැමතියි. அவரோட பேச நாங்கள் விரும்புவோம். අපි කතා කරන්න කැමතියි. அவரோட கதைக்க நாங்கள் விரும்புவோம். එතුමන් වහන්සේ සමග කතා කරන්න කැමතියි. இதுதான் ஜெபம். මේක තමයි යාඥාව. இது ஒரு மதம் இல்ல, මේක එක ආගමක් නෙමෙයි. இது உறவு, මේක එක සම්බන්ධතාවයක්. ரிலேஷன்ஷிப். මේක නෑදෑකමක්. தகப்பன் பிள்ளை என்ற உறவு. තාත්තගේ දරුවාගේ සමග තියෙන සම්බන්ධතාවය. ஜெபத்தை நீங்க அப்படி அடிப்பீர்களானால் යාඥාව එහා සමානව அது ගත්තා ஒரு நாள் உங்களுக்கு பாரமாய் இருக்காது. ඒක අපිට කවදාකවත් බරක් எந்த හැටියට දෙන්නේ නෑ. வேளையும் போய் ஜெபிக்கத்தக்கதான் என் ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. කොයි වෙලෙත් ඔයගලන්ට කියලා යාඥා කරන ස්වාමීන් වහන්සේ இந்த නඩත්තු කරනවා. நாளில் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் நாங்கள் பார்க்க போறோம். මේ වෙලාවේ යාඥා කරලා ලබාගත් මිනිස්සෙක් දෙයක් அவன் தன்னுடைய බලන්න. வேதனைகளை வேண்டுதலாய் மாற்றினான். තමන්ගේ වේදනාවල් ඉල්ලීමක් හැටියට උම වෙනස් කරා. அவனை போல துக்கப்பட்டு இங்கு யாராவது இருப்பீர்கள் நான் நினைக்கவில்லை. ඒ මනුෂ්‍ය වගේ දුක් වුණ කෙනෙක් මෙහෙ කවුරුත් ඉන්නවා කියලා මම හිතන්නේ නෑ. அவன் தன்னுடைய வேண்டுதல், தன்னுடைய வேதனைகளை ஆண்டோட சமூகத்துல போய் வேண்டுதலாய் மாற்றினான். තමන්ගේ බලාපොරොත්තු ඉල්ලීම් ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛයේ ගිහිල්ලා තිබ්බා. ஆண்டவன் அவனுக்கு என்ன செய்தார் என்று நாங்கள் பார்ப்போம். දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයන්ට මොනවද කරේ කියලා ஒன்று බලමු. நாளாகமம் එක ලේකම් එක ලේකම් 4 වෙනි පරිච්ඡේදයේ ஒன்று நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 10 වෙනි වචනය. එක ලේකම් 496 වෙනි පිටුව. ஜாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். යාපේස් அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். යාපේස්ද ඊශ්‍රායලුන්ගේ දෙවියන් වහන්සේට යාඥා කොට අහෝ ඔබ මට ආශිර්වාද කර මාගේ සීමාව විශාල කර ඔබගේ අතින් මට පිහිට වී මට දුන් නුපුදින ලෙස විපතෙන් මා ආරක්ෂා කළ මැනවයි කීවේය. දෙවියන් වහන්සේ එද ඔහුගේ ඉල්ලීම ඉෂ්ට කළසේක. இது யாபேசின் ஜெபம். මේ යාපේස්ගේ යාඥාව. யாபேஸ் என்றால் அர்த்தம் துக்கத்தின் மகன். යාපේස් කියන්නේ තේරුම මොකද්ද නම් ඒ දුකේ පුත්‍රයා. அது முதல் அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது, நான் துக்கத்தோடு இவனை பெற்றேன் என்று அவருடைய தாயார் பெயரிடுகிறார்கள் யாபேஸ் என்று. ප්‍රථම පළවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි වචනේ කියනවා ඔහුගේ මව කියනවා මම දුකෙන් මේ දරුවව මම වැදුවා කියලා. அது ஒரு வேதனையான பேர். ඒක වේදනාවන්ත නමක් ඒක. இப்படி நாங்க யாரும் எங்களோட பிள்ளைகளுக்கு பெயரிடக்கூடாது. මේ වගේ කවුරුවත් අපි මේ වගේ නම් තියන්න හොඳ නැහැ. சரியான அர்த்தத்தை பார்த்து எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் பெயர் හරි අර්ථය බලලා අපි ළමයින්ට නම් තිය යුතුයි. இந்த நாளிலும் யாபேஸ் தன்னுடைய வேதனைகளை அவன் வேண்டுதலாய் மாற்றினான். මේ වෙලාවේ යාබේස්ගේ වේදනාවල් ස්වාමීන් වහන්සේගේ ඉල්ලීමක් හැටියට ස්වාමීන් වෙනස් அவனுடைய வேண்டுதல் தேவனுக்கு முன்பாக நியாயமானவளாய் இருந்தது. යාබේස්ගේ ඉල්ලීම් ස්වාමීන් වහන්සේගේ ඉදිරියේ එක හරියාකාරව තිබුණා. உகந்ததாய் இருந்தது. ඒක උසස්ව තිබුණා. இந்த நாளை பாருங்க, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி
உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். යාබේස ඊශ්‍රාවලගේ දෙවියන් වහන්සේට යාඥා කොට අහෝ ඔබ මට ආශිර්වාද කර මාගේ සීමාව විශාල කර ඔබගේ අතින් මට පිහිටවී මට දුන් නුපුදින ලෙස විපතෙන් මා ආරක්ෂා කළ මැනවයි කීවේය. දෙවියන් වහන්සේ ඔහුගේ ඉල්ලීම ඉෂ්ට කළසේක. யாபேஸ் இதுல மனம் திறந்து பேசினான். යාබේස හිත විවෘතව කතා කරා. ஆண்டவரிடத்துல சொன்னான், දෙවියන් වහන්සේ ළඟ කිව්වා, ஆண்டவரே நான் ஒரு துக்கத்தின் மகன், ස්වාමිනී මම එක දුකේ එක පුත්‍රයෙක්. ஆனால் நீர் என்னை ஆசீர்வதியும், නමුත් මාව ආශිර්වාද කරන්න. என் எல்லையை பெரிதாக்கும். මගේ එල්ලය විශාල කරන්න. இந்த வருஷத்துல நாங்கள் எடுத்த தீர்மானம், මේ වසරේ අපි ගත්ත තීරණය, இந்த வருஷத்துல நாங்கள் எங்களை ஆசீர்வாதம் இல்ல, நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். මේ වසරේ අපි ආශිර්වාද කරන්න කියලා නෙමෙයි අපි ගත්තේ තීරණය, අපි අනිත් අයට ආශිර්වාදමත් වෙන්න ඕනේ කියලා. யாபேஸ் சொல்லுகிறான், මේ යාබේස් කියනවා என்னை ஆசீர்வதியும், මාව ආශිර්වාද කරන්න, என் எல்லையை பெரிதாக்கும், මගේ එල්ලය විශාල කරන්න, உமது கரம் என்னோடு இருந்து ඔබගේ අතින් මට පිහිටවී தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு මට දුක් නුපදින ලෙස என்னை விலக்கி காத்து கொள்ளும். විපතින් මා ආරක්ෂා කළ මැනවයි. என்னை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, මාව ආශිර්වාද කරනවා විතරක් නෙමෙයි, என் எல்லையை பெரிதாக்கும், මගේ සීමාව විශාල කරන්න, என் ஆவிக்குரிய எல்லையை பெரிதாக்கும், මගේ ආත්මික සීමාව විශාල කරන්න, உம்மோடுள்ள உறவை பெரிதாக்கும், ඔබ සමග තියෙන සම්බන්ධතාවය විශාල කරන්න, உம்மை போல மாறத்தக்கதா என் எல்லையை பெரிதாக்கும், ඔබ හා සමානව වෙනස් වෙන්න මාව என் විශාල කරන්න, ஜீவியத்தின் எல்லையை பெரிதாக்கும், මගේ ජීවිතයේ සීමාව විශාල என் කරන්න, குடும்பத்தின் எல்லையை பெரிதாக்கும். මගේ පවුලේ සීමාව විශාල කරන්න. அவன் வேண்டிக் கொண்டான். ඔහු ඉල්ලගත්තා. அது மாத்திரமல்ல, ඒ විතරක් නෙමෙයි, துக்கம் என்ன தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு වේදනාව මව දුක් කරන්නේ නැතුව ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண போது அவர் சொன்னார், දෙවියන් යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ යාඥා කරද්දී எல்லா කිව්වා தீமைக்கும் விலக்கி காத்து கொள்ளும் என்று. සෑම නපුරකින්ම ඈත් කරලා මම ආරක්ෂා කරගන්න அதே කියලා. போல யாபேஸ் சொல்லுகிறான், ඒ වගේම යාබේස් කියනවා தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு නපුර මාව දුකටපත් කරන්නේ නැතුව என்னை விலக்கி காத்து கொள்ளும் என்று. මාව ඈත් කරලා මාව ආරක්ෂා කරගන්න. இந்த கடைசி நாட்களிலும் මේ අවසාන දවස්වලදී தேசம் முழுவதும் நாடுகள் முழுவதும் நாங்கள் கேள்விப்படுறோம் தீமையான காரியங்கள். දේශවල වලත් ඒ වගේම සෑම රටකත් අපිට ඇහෙන්න දැනගන්න පුළුවන් නපුරු දේවල්. டிவியில பார்த்தாலும் ஒரு தீங்கான காரியம், ටෙලිවිෂන් එකේ බැලුවොත් නරක දේ නපුරු දේවල්. துர்ச்செய்திகள். දුක් ආරංචි. இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ண வேண்டும். මේ දවසේ අපිත් දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ ඉඳලා යාඥා කර යුතුයි. இந்த தீமையான காரியங்களுக்கு விலக்கி எங்களை காத்துக்கொள்ளும். මේ නපුරු දේවල් අපි ඈත් කරලා අපි ආරක්ෂා කරගන්න ඕනේ. சிக்கிக் கொள்ளாதபடிக்கு අපේ දෙපා පැටලෙන්නේ නැතුව எதுக்கு முன்பா என்ன கண்ணிகள் இருக்கும் என்று நமக்கு தெரியாது. මොන ඉදිරියේ මොන බීජයද තියෙන කියලා අපි දන්නේ නැහැ. ஆனால் அந்த கண்ணிகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் என்று ඒ විපතෙන් ඈත් කරලා ආරක්ෂා කරගන්න කියලා ஆண்டவருடைய சமூகத்துல நாங்க ஜெபம் பண்ண දෙවියන් வேண்டும். වහන්සේගේ අභිමුඛයේ ඉඳලා අපි යාඥා කර යුතුයි. இந்த யாபேஸ் ஜெபம் பண்ணினான். මේ යාබේස් යාඥා කෙරුවා. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ඔව් ඉල්ලගත්ත දේ ස්වාමීන් වහන්සේ දැනගත්තා. நாங்கள் ஜெபம் பண்ணும் போது අපි යාඥා කරන அது විටදී தேவனுக்கு முன்பாய் உகந்ததாய் இருக்கட்டும், ඒක දෙවියන් වහන්සේට කැමති ලෙස තිබුණ දෙයින් தேவனுக்கு முன்பாய் நியாயமானவளாய் இருக்கட்டும். දෙවියන් වහන්සේට ඉදිරියේ ඒක යහපත් ලෙස පෙනුන දෙයින් என் தேவன் எங்களுக்கு பதில் தருவார். ස්වාමීන් වහන්සේ අපිට ඒ දෙයට පිළිතුරු ஒரு දෙයි. பக்தன் சொன்னான், ஒரு பக்தன் ඒක சொன்னான், භක්තිවන්තයෙක් කිව්වා காலையில் தேவனுக்கு முன்பாய் பணிந்து நின்றால் උදෑසන දෙවියන් වහන්සේගේ ඉදිරියේ නැමී සිටියොත් நாள் முழுதும் எதற்கு முன்பாயும் நிமிர்ந்து நிற்பாய் என்று. මුළු දවස පුරාම හැම දෙයකටම අපි හිස කෙලින් තියාගෙන ඉඳී කියලා. நாங்கள் அந்தரங்கத்தில் ஆண்டவருக்கு முன்பாய் பணிந்து ஜெபித்தால் අපි සංගවිලා අපි යාඥා කෙරුවොත් දනනම அந்த நாளுக்கு வர எந்த காரியமா இருந்தாலும் ඒ දවසේ එන්නව මොන නපුරු දෙයක් වුණත් எதிர்நீச்சல் போடத்தக்கதாய் මොන எதிர்நீச்சல் போடத்தக்கதாய் ඒකට එදිරිව ඉන්න විදියට என் தேவன் எங்களை நடத்துவாராக. දෙවියන් වහන්සේ අපිව නඩත්තු කරයි. எல்லாவற்றிலும் பலன் தருவாராக. සෑම දෙයකම ශෝන් அந்த වහන්සේ நாளுக்குரிய கிருபையை தருவாராக. ඒ දවසට ඕන කරන කරුණාව ස්වාමීන් உங்கள் වහන්සේ பிள்ளைகள் வழியில போகும்போது ඔයගොල්ලන්ගේ දරුවෝ එළියට යන විටදී தலையில கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ඔයගොල්ලන්ගේ අත් දරුවන්ගේ හිස මත තබලා යාඥා வீட்டுக்கு කරන්න. வரும்போது ஜெபம் பண்ணுங்க. හැරලා එනකොට යාඥා කරන්න. கணவன் மனைவியாய் ஜெபம் பண்ணுங்க. ස්වාමී පුරුෂයා භාර්යාව හැටියට යාඥා කරන්න. குடும்பமாய் ஜெபம் பண்ணுங்க. පවුලක් හැටියට යාඥා உங்கள் කරන්න. வாழ்வில குறைந்து போற ஒரு காரியம் ඔයගොල්ලන්ගේ ජීවිතේ අඩු වෙලා යන දෙයක් ජබම් තමයි දාන්න. යාඥාව තමයි. எல்லாவற்றுக்கும் ஓடுவோம். සෑම දෙයකටම අපි දුවනවා. ஆனால் கூடி ஜெபம் பண்ண வாங்கன்னு சொன்னா பிள்ளைகள் ஒரு திக்காய் போவார்கள், கணவன் ஒரு திக்காய் போவார்கள், மனைவி ஒரு திக்காய் போவார்கள். එකතු වෙලා යාඥා කරන්න කියලා කිව්වොත් භාර්යාව එක පැත්තකට යයි, දරුවෝ එක පැත්තකට යයි, ස්වාමි පුරුෂයා එක පැත්තකට යයි.
அப்படி அல்ல குடும்பமாய் நாங்கள் ஜெபம் பண்ண එහෙම வேண்டும் නෙමෙයි පවුලක් කටියට අපි එකතු වෙලා යාඥා කර යුතුයි. இந்த 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 தேசத்தின் சிச்சுவேஷன் அப்படியா இருக்கிற மாலை அல்லவிட்டால் காலம்பர வேலைக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் මේ දේශයේ තියෙන තත්ත්වය එහෙමයි. සමහරට උදේ පාන්දර වලට යන්න ඕනේ නැත්නම් හවස වලට යන්න ඕනේ. ஆனால் எப்பெல்லாம் கூடி ஜெபம் பண்ணலாமோ නමුත් කොයි වෙලේද අපිට එකතු වෙලා යාඥා කරන්න පුළුවන්. குடும்பமாய் ஜெபம் பண்ண ஆண்டவர் சந்தர்ப்பத்தை தருகிறாரோ පවුලක් කටියට එකතු වෙලා යාඥා කරන්න අවස්ථාව දෙන්නේ. அப்பொழுதுதான் நாங்கள் கூடி ஜெபம் பண்ண வேண்டும் ඒ වෙලාවේදී අපි එකතු වෙලා යාඥා කර යුතුයි. நாங்கள் தீமைக்கு விலக்கி பாதுகாக்கப்பட வேண்டுமானால் අපි නපුරට ඈත් වෙලා අපි ආරක්ෂා වෙන්න ඕනේ නම් நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் අපි යාඥා කර යුතුයි. படுக்கைக்கு போக முதல் අපි නින්දට යන්නේ පෙර கணவன் மனைவியாய் கரங்களை பிடித்து ஜெபம் பண்ணுங்கள் ස්වාමි පුරුෂයා භාර්යාවට අත්තල්ලා අපි යාඥා இருவர் කර යුතුයි. ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் දෙන්නම එක්සිතලා කරනවා යාඥාවට ස්වාමීන් වහන්සේ පිළිතුරු குறையோடு දෙයි. இருக்கிறீர்களோ මොන අඩුපාඩුකම්ද என்ன තිබෙන්නේ? தேவையோடு මොන இருக்கிறீர்களோ උමනාකම්ද තිබෙන්නේ? ரெண்டு பேரும் கரங்களை பிடியுங்கள் දෙන්නම අත්තල්ලා අල්ලගන්න. கணவன் மனைவியாய் கரங்களை பிடியுங்கள் ස්වාමි පුරුෂයා භාර්යාවට අත්තල්ලා ගන්න. ஜெபம் பண்ணுங்கள் යාඥා කරන්න. என் ஆண்டவர் காலையில் ஒரு அற்புதம் මගේ செய்வார் ස්වාමීන් වහන්සේ උදෑසනක காலையில் ஒரு அதிசயம் செய்வார் උදෑසනක විශ්වපතන உங்கள் දෙයක් கண்கள் කරයි. அதை காணும் ඕගොල්ලන්ගේ ඇස්සේ දේ දකි. உங்கள் கண்கள் அதை காணும் ඕගොල්ලන්ගේ ඇස්සේ දේ දකි. நீங்க ஜெபிக்கிறது உங்கள் பிள்ளைகள் காணட்டும் ඕගොල්ලෝ යාඥා කරන දරුවෝ දැකපු දෙයි. பள்ளிக்கூடத்திலிருந்து ஊழியம் செய்கிறவர்கள் මේ ස්වාමිනාසගේ අභිමුඛයේ ඉඳලා සේවය කරන දරුවෝ தயவு செய்து ஒரு மணி நேரமாவது ஜெபம் பண்ண வேண்டும் කරුණාකරලා එක පැයක්වත් යාඥා කර இது යුතුයි. ஆண்டோட வேண்டுகோள் அல்ல මේක ඉල්ලීමක් නෙමෙයි. இது ஆண்டோட கட்டளை මේ දෙවියන් වහන්සේගේ ඉල්ලීමක් ஒரு නෙමෙයි மணி අනකිරීම. நேரம் கூட எனக்காக ஜெபிக்க முடியாதான்னு ஆண்டவர் கேட்டார் ස්වාමීන් වහන්සේ අහන එක පැයක් හරි මා උදෙසා යාඥා කරන්න බැරිද? ஊழியம் செய்ய தயவு செய்து ஜெபம் பண்ண வேண்டும் සේවය කරන කරුණාකරලා යාඥා කර යුතුයි. அப்பொழுதுதான் நீங்க வல்லமையா எழுந்து பிரகாசிக்க முடியும் එතකොට තමයි බලවස්සට ඔයගොල්ලන්ට இந்த නැගී நாள் සිටින්න மற்ற පුළුවන්. காரியத்தை நாங்கள்